ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 26/8/2024 கிருஷ்ணர் ஜெயந்தி சிறப்பான நாள் எல்லாருக்குமே. நமக்கு பாருங்கள், அபிஷேகம் செய்கிறது என்னென்ன. பச்சை கற்பூரம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கங்க. ஜவ்வாதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுங்க. இப்போ நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அபிஷேக பொடியில் துளசி, ஜவ்வாதை, அத்தர், புனுகு, பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்கி எல்லாமே இருக்குது இதில். அபிஷேக பொடியில் பன்னீர், அபிஷேக பொடி, பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் நல்லா அந்த சொம்பில் நிரப்பிட்டு அபிஷேகம் செய்யும்போது அவ்வளோ நல்ல பலன்கள் கொடுக்கும். நல்ல வைப்ரேஷன் இருக்கும். சாமிக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம். இப்போது மஞ்சளில் பச்சை கற்பூரம் போட்டு ஜவ்வாதை போட்டு கலந்து பொட்டாட்டம் பயன்படுத்தலாம். உங்களுக்கும் படம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. பொட்டாட்டம் நல்ல பலன்கள் கொடுக்கும்.